சிறிய ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய பத்திரிகைகள் பார்வையோடு இன்றும் கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கின்றன. முதலிலே ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக வடக்கில் மணல் மாஃபியாக்களை கட்டுப்படுத்த கூட்டு நடவடிக்கை, ஆளுநர் செயலகத்தில் நடந்த கூட்டத்தில் தீர்மானம். வடக்கு மாகாணத்தில் கட்டுக்கடங்காமல் தொடரும் மணல் கடத்தல் நடவடிக்கைகளை விரைந்து கட்டுப்படுத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நேற்று யாழ்ப்பாணத்தில் நடந்த அவசர விசேட கூட்டத்தில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வடக்கு ஆளுநர் செயலகத்தில் நடந்த கூட்டத்தின் போதே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. வடக்கு மாகாணத்தில் சட்டவிரோத கனிய வெள்ள அகழ்வு மற்றும் விநியோகத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக இடம்பெற்ற அவசர விசேட உயர்மட்ட கலந்துரையாடலின் போதே தற்போதுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. ஆளுநர் செயலகத்தில் நேற்று சனிக்கிழமை இரவு 7:30 மணியிலிருந்து 8:45 மணி வரையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் இ சந்திரசேகர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் ஆகியோர் இந்த கலந்துரையாடலுக்கு தலைமை தாங்கினார். கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த அமைச்சர் இ சந்திரசேகர், கொடிகாமத்தில் சட்டவிரோத மணல் கடத்தலை கட்டுப்படுத்த முனைந்த போலீஸ் அலுவலர் உயிரிழந்த சம்பவத்துக்கு ஆழ்ந்த இரங்கல்களை வெளிப்படுத்தினார். இந்த சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான உயிரிழப்புகள் தொடர்கதையாக உள்ளமையை விசனத்துடன் சுட்டிக்காட்டிய அவர், மணல் மாபியாக்களிடம் இருந்து எமது மாகாணத்தை மீட்டெடுப்பதற்கான பொறிமுறை அவசரமாக உருவாக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ஆளுநர் தனது உரையில் கடந்த 19ஆம் திகதி புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகத்தின் தலைவரை அழைத்து ஆளுநர் செயலகத்தில் நடத்திய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை குறிப்பிட்டதுடன் அவை விரைவில் நடைமுறைக்கு வரும்போது மணல் விலை கணிசமாக குறையும் எனவும் தெரிவித்திருக்கின்றார். அந்த சாத்தியமான பொறிமுறையின் ஊடாக மணல் விலை குறையும் போது மாபியாக்களின் செயற்பாட்டை கட்டுப்படுத்த முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார் என்று இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடல் தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழரசு கட்சியுடன் முக்கிய பேச்சு. இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. நல்லூர் பகுதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்தில் அலுவலகத்தில் நேற்று சனிக்கிழமை காலை குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது என்று அது தொடர்பான புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் கொடிகாமத்தில் சட்டவிரோத மணல் கடத்தல் உளவு இயந்திரம் மோதி போலீஸ் அதிகாரி பலி, மற்றொருவருக்கு காயம். சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்ட உளவு இயந்திரத்தை மறிக்க முற்பட்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் அவ்வுளவு இயந்திரத்தால் நசியுண்டு மரணமடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் நேற்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சட்டவிரோத மணல் கடத்தல் குறித்து கொடிகாமம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் தென்மராட்சி தெற்பேலி வீரபத்திரர் கோவில் அடிக்க சென்ற போலீஸ் அதிகாரிகள் இருவர் சந்தேகத்திற்கு இடமான உளவு இயந்திரத்தை வழிமறித்துள்ளனர். போலீசாரின் அறிவுறுத்தலை மீறி போலீஸ் அதிகாரிகளை மோதி தள்ளிய உளவு இயந்திரம் மணலுடன் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது. உளவு இயந்திரத்தில் நசியுண்டு போலீஸ் அதிகாரி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் மற்றொரு போலீஸ் அதிகாரி காயமடைந்துள்ளார். இந்த சம்பவத்தில் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த 50 வயதான கெட்டியாராட்சி ஆல்பர்ட் என்பவரே கொல்லப்பட்டவர் ஆவார். சம்பவம் தொடர்பில் உடனடியாக களத்தில் இறங்கிய கொடிகாமம் போலீசார் நேற்று மாலை சம்பவத்துடன் தொடர்புடையது என சந்தேகிக்கப்படும் உளவு இயந்திரத்தை கிளாலி பகுதியில் இருந்து கைப்பற்றியுள்ளனர் என்று கொடிகாமம் போலீசார் தெரிவித்துள்ளனர். உளவு இயந்திரத்தின் சாரதிக்கு வலைவீசி தேடுதல் நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் ரஷ்ய வெளிவிவகார பிரதி அமைச்சர் நாளை மறுதினம் கொழும்பு வருகின்றார். இலங்கை மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் ரஷ்யாவின் வெளிவிவகார பிரதி அமைச்சர் ஆண்ட்ரே ருடென்கோ நாளை மறுதினம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். கொழும்பில் நடைபெறவுள்ள இலங்கை ரஷ்யா இடையிலான 11வது இருதரப்பு அரசியல் ஆலோசனை கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ள இருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் விவசாயிகள் மீனவர்களுக்கு விசேட ஏற்பாட்டில் எரிபொருள் என்ற அந்த செய்தியோடு 2ஆம் இடத்தில் இலங்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில்
உலகின் மிக குறைந்த கட்டுப்பாடி ஆகக்கூடிய வீட்டு சந்தைகளை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை 2வது இடத்தை பிடித்துள்ளதாக தி எக்கனாமிஸ்ட் இதழின் புதிய அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. ஆசியா முழுவதும் அதிகரித்து வரும் வீட்டு வசதி நெருக்கடி குறித்து இந்த ஆய்வு விரிவாக விளக்கி இருக்கின்றது என்று அந்த செய்தியும், சந்திரிகா நலிந்த விசேட சந்திப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கொக்கு தொடுவாயில் அத்துமீறி உப்பளம் உரிய நடவடிக்கை உடன் எடுக்க வேண்டும். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் குஞ்சுக்கால் வெளிப்பகுதியில் தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளில் பெரும்பான்மை இனத்தவரால் அத்துமீறி உப்பளம் அமைக்கும் முயற்சியை தடுக்குமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்திற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மகாபலி பணிப்பாளர் நாயகத்திற்கு பிரதமர் அலுவலகத்தால் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் பண்டிகை கால தேவைகளை கருதி எரிபொருள் கையிருப்பு அதிகரிப்பு. பண்டிகை கால தேவைகளை கருத்தில் கொண்டு எரிபொருள் கையிருப்பை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கின்றது. நாட்டில் எரிபொருள் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதற்கு போதுமான அளவு கையிருப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமாரகே தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், நாட்டில் நெருக்கடிகளை சமாளிக்க அரசிடம் முறையான திட்டமில்லை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் விசேட பாதுகாப்பு திட்டம். இவ்வருட சித்திரை புத்தாண்டு காலத்தினை முன்னிட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் விசேட பாதுகாப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது என்று போக்குவரத்து பிரிவு மற்றும் வீதி பாதுகாப்பு தொடர்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்திருக்கின்றார். புத்தாண்டு காலத்தில் பொதுமக்களின் நடமாட்டம் அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு விசேடமாக போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அதிக அளவில் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், குளவி கொட்டியதில் 10 மாணவர்கள் பாதிப்பு. பண்டாரவளை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் நேற்று முன்தினம் காலை குளவி கொட்டியதில் பாதிக்கப்பட்ட 10 மாணவர்கள் பண்டாரவளை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் என்ற அந்த செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வெறுப்பு பேச்சுக்களை பேசும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், இலங்கையின் பல பிரதேசங்களில் மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பநிலை காணப்படும் என்ற தலைப்பிடலோடு ஒரு வானிலை சம்பந்தப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் ஊடகங்களை அடக்க நினைப்பது மிகவும் மோசமான செயல். மக்கள் வரி பணத்தில் இடம்பெறும் அபிவிருத்தி குழு கூட்டங்களை மக்கள் அறிய வேண்டும். ஊடகங்களை அடக்க நினைப்பது மிகவும் மோசமான செயல் என்று வலி கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தி நிரோஸ் தெரிவித்திருக்கின்றார். நேற்று முன்தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் ஊடகங்கள் தொடர்பில் அமைச்சர் இ சந்திரசேகர் தெரிவித்த கருத்து தொடர்பில் தவிசாளர் நிரோஸ் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு ஈரான் மீதான போரை நிறுத்துக பொத்துவிலில் ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஊழல் அமைச்சரை பாதுகாக்கும் அரசு அஜித் பி பெரேரா எம்பி தெரிவிப்பு. மோசடி குற்றப்பத்திரம் கையளிக்கப்படவிருப்பது தெரிந்தும் வலுசக்தி அமைச்சருக்கு எதிராக ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதன் மூலம் இந்த மோசடியின் பங்கு அனைவருக்கும் கிடைத்திருக்க வேண்டும். அத்துடன் வலுசக்தி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லை பிரேரணையில் அமைச்சரை பாதுகாக்க வாக்களிக்கும் அனைவரும் ஊழல் மோசடிக்கு ஆதரவாக வாக்களிப்பவர்கள் ஆவார். அவர்களை நாட்டு மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு சகல போலீஸ் நிலையங்களிலும் தமிழ் அதிகாரிகள் நியமிக்கப்படுவர். மலையகத்தில் உள்ள சகல போலீஸ் நிலையங்களிலும் மிக விரைவில் தமிழ் அதிகாரிகள் நியமிக்கப்படுவர் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு காவியநாயகன் திருப்பாடுகளின் நாடகம் என்று இறுதி நாள் ஆற்றுகை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக மாகாண சபை தேர்தல்கள் அரசுக்கு நெருக்குதல் கொடுக்க ஒரு வழி என்ற தலைப்பிடலோடு இன்றைய நாளுக்குரிய பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையில் பல்வேறு நபர்களினுடைய கட்டுரைகள் பிரசுரமாக இருக்கிறது. அந்த கட்டுரைகளின் வரிசையிலே வேர்களும் மரங்களும் வரம் என்ற தலைப்பிடலோடு கலாநிதி இளங்கோ கட்டிமுத்து அவர்களினுடைய கட்டுரையும் 8 போர்களை நிறுத்தியதாக பெருமை பேசியவர் தனது போரை நிறுத்த முடியாமல் தடுமாறும் விசித்திரம் என்ற தலைப்பிடலோடு வீரகதி தனபாலசிங்கம் அவர்களினுடைய சர்வதேச கட்டுரை ஒன்றும்
கடந்த கால பிரச்சனைகளை கையாளுவதற்கு முன்வரும் அரசாங்கம் என்ற தலைப்பிடலோடு கலாநிதி ஜெஹான் பெரேரா அவர்களினுடைய கட்டுரையும் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக கட்டுரைகளுக்குள் தடுமாறுகிறது தமிழரசுகள், தள்ளாடுகிறது தமிழரசு என்ற தலைப்பிடலோடு தமிழரசு கட்சிகளினுடைய நிலைமைகளை பேசுவதாக பனங்கட்டான் அவர்களினுடைய கட்டுரையும், ஜேவிபி ஒரு கட்சி ஆட்சியை நோக்கி நகர்கின்றதா என்ற தலைப்பிடலோடு ஜதீந்திரா அவர்களினுடைய கட்டுரையும் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக ஒரு கொலையும் யாழ்ப்பாணத்தவரின் பயங்களும் என்ற தலைப்பிடலோடு நிலாந்தன் அவர்களினுடைய தற்கால சமூக வன்முறைகளை பேசும் கட்டுரையும் இடம்பெற்றிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தவறும் சமூக நிறுவனங்களும் நடத்தை பெறலும் இளம் பருவத்தினரும் என்ற தலைப்பிடலோடு கந்தையா அருந்தவபாலன் அவர்களினுடைய கட்டுரையும் இடம்பெற்றிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வியட்நாம், ஆப்கான், ஈராக்கில் கற்றுக்கொள்ளாத பாடம் என்ற தலைப்பிடலோடு ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களினுடைய ஒரு சர்வதேச கட்டுரையும் இடம்பெற்றிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் பாடசாலை மீதான அமெரிக்க தாக்குதல் போர்க்குற்றமாகும், ஐநாவில் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தெரிவிப்பு. ஈரான் பாடசாலை மீது அமெரிக்கா தாக்குதல் நடாத்தி 175 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை கொலை செய்தமை தவறான தாக்குதல் அல்ல, போர்க்குற்றம் என்று ஐநாவில் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறினார் என்ற அந்த செய்தியோடு புத்தாண்டு காலத்தில் தடையின்றி எரிபொருள் கவனம் செலுத்துகிறது அரசு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் யாழ்ப்பாணம் மத்திய பஸ் நிலையத்தில் மலசல கூடத்தை நிர்வகிப்பதில் குழப்பம். யாழ்ப்பாணம் மத்திய பஸ் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள பொது மலசல கூடத்தை நிர்வகிப்பது தொடர்பில் யாழ் மாநகர சபைக்கும் இலங்கை போக்குவரத்து சபையினருக்கும் இடையே ஏற்பட்டுள்ள குழப்ப நிலை நேற்று பெரும் பிரச்சனையாக மாறியதால் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் சில மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும், பஸ்கள் கொள்வனவு மோசடி குறித்து லஞ்ச ஆணைக்குழுவில் முறைப்பாடு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், பொய்களை கூறி மக்களை ஏமாற்றிவிட்டது அனுர அரசு, நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக உளவு இயந்திரத்தால் மோதி போலீஸ் அதிகாரி படுகொலை, கொடிகாமத்தில் மணல் மாஃபியா கொடூரம் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. கொடிகாமத்தில் மணல் கடத்தலை தடுக்க சென்ற போலீஸ் அதிகாரி ஒருவர் உளவு இயந்திரத்தால் மோதி படுகொலை செய்யப்பட்டுள்ளால் மேலும் ஒருவர் காயமடைந்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மணல் கடத்தலை கட்டுப்படுத்த பொறிமுறை அவசியம், அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. அதேபோல இரவு நேரங்களில் மணல் கொண்டு செல்வதற்கு தடை, ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தீர்மானம். வடமாகாணத்தில் சட்டவிரோத மணல் கடத்தலை தடுக்க இரவு நேரங்களில் மணல் கொண்டு செல்வதற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்தில் சட்டவிரோத கனிய வள அகழ்வு மற்றும் விநியோகத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான விசேட கூட்டம் நேற்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. அதன்படி சட்டவிரோதமான மணல் கடத்தலை தடுக்கும் நோக்கில் இரவு நேரங்களில் மணல் கொண்டு செல்லப்படுவதற்கு முற்றாக தடை விதிப்பதற்கும் பகல் நேரங்களில் மாத்திரம் மணல் விநியோகத்தை மேற்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு மணல் கொண்டு வருவதற்கான அனுமதியை உடனடியாக நிறுத்துவதற்கும் உரிய பொறிமுறையூடாக நடவடிக்கை எடுப்பதற்கும் முடிவெடுக்கப்பட்டது. மேலும் போலீசாரும் புவிச்சரிதவியல் அளவை சுரங்க பணியக அதிகாரிகளும் இணைந்து விசேட வீதி சோதனைகளை மேற்கொள்வதுடன் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் வாகனங்களை கைப்பற்றி போலீஸ் நிலையங்களுக்கு கொண்டு சென்று மணலை ஏலத்தில் விடுவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குளத்து மணலை கழுவி உள்ளூராட்சி மன்றங்களூடாக விநியோகிப்பதன் மூலம் குறைந்த விலையில் மக்களுக்கு மணலை பெற்றுக் கொடுக்கும் பொறிமுறையை விரைவுபடுத்தவும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இது மணல் மாஃபியாக்களின் ஏகபோகத்தை கட்டுப்படுத்தும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் வடக்கு மாகாணத்தில் இதுவரை வழங்கப்பட்ட மணல் அகழ்வுக்கான அனுமதி பத்திரங்களில் செயற்பாட்டு நிலையில் உள்ளவை தொடர்பான விவரங்களை புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகம் வழங்க வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் போலீசார், மாவட்ட செயலகர்கள், ஆளுநர் செயலகம் இணைந்த குழுவில் அதனை இட்டமைப்படுத்த வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. இதனூடாக மணல் அகலப்படும் இடங்கள் போலீசாருக்கு தெரிய வருவதுடன் அகலப்படும் மணல் கொண்டு செல்லும் பாதைகள் அறிய முடிவதன் மூலம் ஏனைய மார்க்கங்களில் செல்லும் மணல் வாகனங்களை பிடிப்பதற்கு உதவியாக இருக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் மணல் விநியோக வாகனத்துக்கு அனுமதி பத்திரம் வழங்கும் போது எவ்வளவு மணி நேரத்துக்குள் அதனை விநியோகிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை விதிப்பது குறித்தும் ஆராயப்பட்டது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக எதிர்கால அரசியல் நடவடிக்கை, நாட்டின் தற்போதைய சூழ்நிலை, தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, யாழில் விசேட கலந்துரையாடல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று. அதேபோல விவசாயிகள், மீனவர்கள் புதிய QR முறையில் எரிபொருள் விநியோகம். விவசாயம் மற்றும் ஏனைய துறைகளுக்காக எரிபொருளை விநியோகிப்பதற்கு புதிய QR முறைமை ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், பொதுமலசல கூட விவகாரம், யாழ் மாநகர சபை தன்னிச்சையாக செயற்பட்டால் சேவை முடக்கம்,
ஈபோசா எச்சரிக்கை என்ற செய்தியும், சில வாரங்களில் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை நிறைவடையும், அமெரிக்க ராஜாங்க செயலாளர் தெரிவிப்பு என்ற செய்தியோடும், அமைச்சுக்களின் எரிபொருள் பிரச்சனையை கண்டறிய 5 அதிகாரிகள் கொண்ட குழு நியமனம் என்ற ஒரு செய்தியும், நெடுந்தாரகை இன்றிலிருந்து வளமையான சேவையில் ஈடுபடும் என யாழ் மாவட்ட செயலக ஊடக பிரிவு அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரி நாளிதழுடைய முதன்மை செய்திகள் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் சட்டத்தை மீறும் சாரதிகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை. வாகனங்களை செலுத்தும் போது சில சாரதிகளினால் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் டபிள்யூ PJ சேனாதீர தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், நடமாடும் டீசல் வியாபாரம் ஒருவர் கைது, கேகாலையில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. செல்வி மோகத்தால் நேர்ந்த அனர்த்தம். நுவரெலியால் லவர்ஸ் பீச் நீர்வீழ்ச்சியை பார்வையிட சென்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் ஆபத்தான முறையில் செல்வி நிழற்படம் எடுக்க முயன்ற போதும் தவறி விழுந்து படுகாயமடைந்திருக்கிறார் என்ற செய்தியும், தபால் திணைக்களத்தின் பெயரில் நிதி மோசடி, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல மார்ச் மாத விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிப்பு. மாதாந்தம் மேற்கொள்ளப்படும் எரிபொருள் விலை திருத்தம் இம்மாதம் மேற்கொள்ளப்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடும், வெற்றிலை உண்ணும் பழக்கம் வாய் புற்றுநோயை உண்டு பண்ணும். வெற்றிலை உண்ணும் வழக்கம் நீண்ட காலமாக இருப்பவர்களுக்கு வாய் புற்றுநோய் மட்டுமன்றி வேறு பல புற்றுநோய்களும் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பூநகரி மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் என்சன் ரொனால்டு தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும், வலம்புரியினுடைய வாரமலராக சங்கநாதம் புலந்திருக்கிறது. சங்கநாதத்தினுடைய பிரதான கட்டுரையாக மட்டக்களப்பில் நடந்த கொடூரம், ரத்தத்தை உறைய வைக்கும் கொள்ளை என்று அந்த கட்டுரை, அது தொடர்பாக அபிமன்யுனுடைய கட்டுரை பிரதான கட்டுரையாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஆலடி மாநாட்டிலே பொம்மை வழி அராலி வீதியோரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பழுதடைந்த வாகனங்கள் என்று ஆதித்தன் அவர்களுடைய கட்டுரையும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வியாசர் பதில்கள் பக்கத்திலே நல்லூரை சேர்ந்த சாமிகா அவர்கள் குடும்பத்தில் இளைய பிள்ளையை பெற்றோர் இலக்காரமாக பார்ப்பது ஏன் வியாசரை என்ற கேள்விக்கும் ஒரு நாளும் இல்லை. இளைய பிள்ளை என்பது துணிச்சலான, நம்பிக்கைக்குரிய, அறிவான, எதையும் சாதகமாக சிந்திக்கும் பிள்ளை என்ற எண்ணமே பெற்றோர்களிடம் இருக்கும். அவ்வாறு நிலைமையில் அதை தவறாக கருதிவிடக் கூடாது. இதை நான் ஏன் சொல்கிறேன் எனின், நானும் வீட்டின் இளைய பிள்ளைதான். என் பெற்றோர் எனக்கு தந்த அதீத தன்னம்பிக்கை உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் அளவில் என்னை வளர்த்திருக்கிறது என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். அதேபோல புன்னாலை கட்டுவானை சேர்ந்த தர்மலீலா அவர்கள் இளம் சந்ததியின் எதிர்கால நிலையை நினைக்க பயமாக இருக்கிறதே வியாசரை என்ற கேள்விக்கு, கலியுகம் பிறந்து விட்டது, உலகம் அழிய போகிறது என்று கூறும்போது உலகம் எவ்வாறு அழியும் என சிரித்தவர்களில் நானும் ஒருவன். இப்போது நடப்பவற்றை பாருங்கள். அதிகார வர்க்க போர் என்ற போர்வையில் உயிர்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நகைக்காக மயக்க மருந்து கொடுத்தும் கொள்ளையடித்து விட்டு உடலை கிணற்றில் வீசி செல்கிறார்கள். காதலுக்கு மாமியார் தடை, அவரை மகளுடன் சேர்ந்து தீர்த்து கட்டுகிறான் மருமகன். பொருளாதார நெருக்கடியை சாதகமாக்கி பொருட்களை கொள்ளை லாபத்தில் விற்று சம்பாதிக்கிறான் கடைக்காரன். இதுதான் உலக அழிவு என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். அதேபோல விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும். இதன் அர்த்தம் என்ன வியாசரை என்று ஊர்காவல்துறையை சேர்ந்த ஆண்டன் அவர்களுடைய கேள்விக்கும், மனைவிகளுக்கு பயப்படாது அவர்கள் அடித்தால் திருப்பி அடிக்கும் கணவர்கள் சங்கத்தின் அக்குரார்ப்பண நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மனைவி அடித்தால் நாமும் திருப்பி அடிப்போம் என எல்லோரும் கையுயர்த்தி சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். ஒருவன் மட்டும் கையுயர்த்தாமல் என்றான். நமது கொள்கைகளை பின்பற்றாவிடின் நீ எமது சங்கத்தில் இருக்க முடியாது, சென்று விடு என்றனர் அங்கிருந்தவர்கள். அதற்கு அவன் கூறினான், அட போங்குடா, இரவு அவள் அடிச்ச அடியில 2 கைகளையும் தூக்க முடியலை என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். தொடர்ச்சியாக ஜே யாழ்ப்பாணம் அவர்களுடைய கேள்வியாக, யாழ்ப்பாணத்தின் இன்றைய நிலைக்கு புலம்பெயர் உறவுகளாம், பெற்றோர்களா, வழிநடத்த தவறிய சமூகமா, யார் பொறுப்பு வியாசர் என்ற கேள்விக்கும் மேற்குறித்த 3ம் சரியான விடை. வெளிநாட்டில் இருக்கும் மாமா 17 வயது நிரம்பாத மருமகனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்க பணம் அனுப்புகிறார். அதை பெற்றோர் வாங்கி கொடுத்தனர். அவன் ஊருக்கும் உதவாமல் யாருக்கும் உதவாமல் தருதலையாய் மோட்டார் சைக்கிளை முறுக்கி திரியும் போதும் அவனை வழிப்படுத்த தவறி விடுகிறது கேவலம் கெட்ட சமூகம். அவனை பிடித்து காதை திருகி காதுடைய 4 பேர் போட்டால் திருந்த மாட்டானா என்ன என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். வியாசரை ஒரு சாதாரண நபர் மாதாந்தம் 50,000 சம்பளம் பெற என்ன வேலை செய்ய வேண்டும் என்று கோண்டாவிலே சேர்ந்த கஜீவன் அவர்களுடைய கேள்விக்கு, தம்பி கஜீவன், உழைப்பதற்கு 1000 வழி இருக்கிறது. அரசு உத்தியோகத்தில் மட்டும்தான் உழைக்கலாம் என்று முட்டாள்தனமாக நம்பி இன்று வரை புத்தகமும் கையுமாக அலையும் பல பேரை பார்க்கும் போதும் சிரிப்புத்தான் வருகிறது. மேசன் முட்டாளுக்கு 3000, புல்லுவட்ட 2000, பெயிண்ட் அடிக்க 2500 போகிறது. சாரி பிளவுஸ் ஒன்று தைப்பதற்கு 2500 ரூபாய் என்ற உண்மை உமக்கு தெரியுமா என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். அதேபோல குப்புலானை சேர்ந்த சுதன் அவர்கள், ஐக்கிய நாடுகள் சபை ஈழத்தமிழினத்தை ஏமாற்றியது போல் ஈரானையும் ஏமாற்றுமா வியாசர் என்ற கேள்விக்கும், அமெரிக்கா ஒன்று நினைக்க தெய்வம் வேறொன்றை நினைத்து விட்டது. ஆம், போர் என்றதும் அமெரிக்கா, போர் என்றது அமெரிக்கா, போர் வேண்டாம் என்றது ஈரான். இல்லை என்று அடம் பிடித்து போரை
தொடங்கியது அமெரிக்கா. இப்போது மொக்கடி அடிக்கிறது ஈரான். தாக்குப்பிடிக்க இயலாத அமெரிக்கா போர் நிறுத்தம் என்கிறது. அதற்கு ஈரான் போர் நிறுத்தம் எனும் பேச்சுக்கு இடமில்லை என்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை இன்னும் அமைதியாக இருப்பதுதான் புரியவில்லை என்று வியாசர் பதிலளித்திருக்கிறார். இப்படியாக வியாசர் பதில்கள் பக்கம் தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக ஆட்சி அறிவுரை பக்கத்திலே கொடிகாமம் கோஆபரேட்டிவ் தேநீர் கடையின் சிறந்த சேவை பேராண்டி என்று மாவைனா கஜேந்திரன் அவர்களுடைய ஆட்சி அறிவுரை பக்கம் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பழிவாங்குமா கதண்டுகள் ஏன் கடிக்கின்றன, கடித்தால் என்ன செய்ய வேண்டும் என்று விஞ்ஞான கட்டுரையோடு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பலமுறையுடைய சங்குநாதத்தில் எனக்கு பலருடைய கவிதைகள், கட்டுரைகள், ஆக்கங்கள் என்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பலமுறையுடைய சுகமான விடியல் மருத்துவ சுடர் பகுதியிலே நல்ல தூக்கம் வருவதற்கு என்று சிவன் சுதன் பொது வைத்திய நிபுணர் யாழ் பொதுனா வைத்தியசாலை அவர்களுடைய மருத்துவ கட்டுரைகளுக்கும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் அடுத்த இலக்கு கியூபா தான். ட்ரம்ப் பகிரங்கம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மியாமியில் நடைபெற்ற முதலீட்டாளர் கருத்தரங்கம் ஒன்றில் ஆற்றிய உரையின் போது அடுத்த இலக்கு கியூபா தான் என்று கூறியிருக்கிறார். செய்தியும் புதிய பிரதமரின் பதவியேற்பை தொடர்ந்து முன்னாள் பிரதமர் அதிரடி கைது, நேபாள அரசியலில் பெரும் அதிர்வலை என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளாக காணப்படுகிறது. வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக அநீதிக்கு முன்னால் செய்யப்படும் அலட்சியம் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும் உள்நாட்டு செய்திகளுக்குள் அரசிடம் முறையான திட்டமில்லை, நாடு ஆபத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் எச்சரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது. திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் நடனத்துறை மாணவர்களின் முழுமதி அரங்கு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடு விளையாட்டு செய்திகளுக்குள் தாக்குதலில் உயிரிழந்த குழந்தைகளுக்கு ஈரான் கால்பந்து வீரர்கள் அஞ்சலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. IPL 2 வார போட்டிகளில் தோனி விளையாட மாட்டார். இந்தியா இலங்கை அணிகள் மோதும் 6 போட்டிகள் கொண்டு தொடர் அறிவிப்பு என்ற செய்தியும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு ஒலிம்பிக்கில் தடை என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடும் இன்றைய IPL ஆட்டங்களாக மும்பை இந்தியன்ஸ் எதிர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதி கொடுக்கிறார்கள். இவை விளையாட்டு செய்திகளாக இருக்குது. அத்துடன் இவைதான் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய முதன்மை செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்படலாக மணல் மாபியாக்கள் வெறியாட்டம், உளவு இயந்திரத்தால் மோதி தள்ளி போலீஸ் அதிகாரி படுகொலை, கொடிகாமம் கெட்பேலியில் சம்பவம் என்ற தலைப்படலோடு இன்றைய பிரதான தலைப்படல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் யாழ்ப்பாணம் கொடிகாமம் கெட்பேலி பகுதியில் போலீஸ் அதிகாரி ஒருவரை மணல் கடத்தலில் ஈடுபட்ட மாபியாக்கள் உளவு இயந்திரத்தால் மோதி படுகொலை செய்துள்ளனர் என்று இன்றைய பிரதான தலைப்படல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தலைவர் பிரபாகரன் இனத்தின் காவலன், பரப்புரையில் சீமான் முழக்கம், தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரனே ஒட்டுமொத்த தமிழினத்தின் காவலன், இவ்வாறு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கின்றார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நேற்று இடம்பெற்ற தேர்தல் பரப்புரையில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, தமிழர்களுக்கு எந்த வீர குறியீடுகளும் இல்லாமல் அழிக்க வேண்டும் என்பதே எதிரிகளின் நோக்கம். பிரபாகரன் என்றால் அவர் பிரிவினைவாதி, தீவிரவாதி என்பார்கள். வீரப்பன் என்றால் அவர் சந்தனை கட்டை கடத்தியவர் என்பார்கள். மாயாவி என கட்டமைப்பார்கள். வீரர்களை பெற்ற இனம்தான் பாதுகாப்பாக வாழும். தமிழ் பேரினத்தில் பல வீரர்கள் தோன்றினார்கள். அவ்வாறு நம் கண் முன்னே வாழ்ந்தவர்தான் எங்கள் உயிருக்கு நிகரான பிரபாகரன். பிரபாகரன் தொடர்பில் பேசினால் மக்கள் எழுச்சியுறுகின்றனர், கைதட்டி ஆர்ப்பரிக்கின்றனர். இதை உளவுத்துறை கண்காணித்து தகவல் அனுப்புகின்றது. இதனால் அவரை பற்றி பேசினாலும் சுவரட்டி ஒட்டினாலும் தற்போது தடை விதிக்கப்படுகின்றது. வீரப்பனை திருடன் என்றால் ஜெயலலிதா கருணாநிதிக்கு என்ன பெயர்? விற்றவனை விரட்டி சென்றவர்கள் அதை வாங்கி ஒருவரை கூட கைது செய்யாதமை ஏன்? ஏனெனில் அதிகாரத்தில் இருந்தவர்களே அவரிடம் சந்தனக்கட்டை வாங்கினார்கள். வே பிரபாகரன் இனக்காவலன் என்றால் வீரப்பன் எங்கள் நாட்டின் வனக்காவலன். இதை தமிழ் பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் கோர்மூஸ் முடக்கப்பட்டதால் இலங்கைக்கு பெரும் பாதிப்பு, உலகளவில் பாதிக்கப்பட்ட 2வது நாடாக பதிவு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், விவசாயிகள் மீனவர்களுக்கு புதிய QR முறைமை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தகவல், விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் எரிபொருள் தேவையை நிவர்த்தி செய்யும் வகையில் புதிய QR முறைமையை உருவாக்குவதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு அர்ச்சுனா மீதான அவதூறு வழக்கு பணிப்பாளர் கேதீஸ்வரன் நீதிமன்றத்தில் சான்றுரை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், வழக்கு பொருட்கள் மூலம் வடக்கில் 2025 மட்டும் 16 கோடி ரூபாய் வருமானம் என்ற செய்திகளும் பிரசுரமாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் கிணற்றுக்குள் விழுந்து 6 வயது பாலகன் பலி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், தமிழரசு கட்சியுடன் இணைகின்றது சங்கு, இணைப்பு நடவடிக்கைக்கு விசேட குழுவும் அமைப்பு போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கையில் நிலக்கரி இறக்குமதி ஊழல் மூடி மறைக்கிறது அரசாங்கம், எதிர்க்கட்சி தலைவர் தெரிவிப்பு. நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்ற முறைகேடுகளை மூடி மறைக்கவே அரசாங்கம் போரை ஒரு காரணமாக காட்டுகின்றது.
இலங்கையின் எரிசக்தி துறை பெரும் பேரழிவை நோக்கி செல்கின்றது. மத்திய கிழக்கு போரை காரணம் காட்டி அரசாங்கம் தனது பொறுப்புகளில் இருந்து தப்பிக்க முடியாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு புதன்கிழமை விடுமுறையில் முறையான திட்டமிடல் இல்லை. ரவி கருணாநாயக்க தெரிவிப்பு. எரிபொருள் சிக்கனத்திற்காக அரசாங்கம் அறிவித்துள்ள புதன்கிழமை விடுமுறை திட்டம் முறையானது அல்ல. அதற்கு பதிலாக அரசு ஊழியர்களை வீடுகளில் இருந்து பணியாற்றுமாறு பணித்திருக்கலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு எரிபொருள் போக்குவரத்து கட்டணம் அதிகரிப்பு. எரிபொருள் போக்குவரத்து கட்டண அதிகரிப்பு மற்றும் நகரங்களுக்கு இடையேயான எரிபொருள் போக்குவரத்து கட்டணத்தை 25% அதிகரிப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இணக்கம் தெரிவித்திருக்கின்றது. அதற்கமைய முதல் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை வழமை போன்று முன்னெடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்திகளோடு விதிமீறல்களுக்கு மன்னிப்பு கிடையாது, பிரதி போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்துகின்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் கோவளம் வெளிச்ச வீட்டை புனரமைக்க நிதி இல்லை, ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டு. காரைநகர் கோவளம் வெளிச்ச வீட்டை புனரமைப்பதற்கு போதுமான நிதி இல்லை என்று தொல்லியல் திணைக்களத்தின் உத்தியோகத்தர் தெரிவித்திருக்கின்றார். குறித்த வெளிச்ச வீட்டின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படாமை தொடர்பாக காரைநகர் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடந்த வியாழக்கிழமை விவாதிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு மாட்டு வண்டியில் மண்ணெண்ணெய். கடந்த காலங்களை போன்று குடாநாட்டில் இனி மாட்டு வண்டிகளில் மண்ணெண்ணெய் விநியோகிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2000 ஆண்டுக்கு முன்னர் குடாநாட்டில் மண்ணெண்ணெய் மாட்டு வண்டில் மூலம் விநியோகிக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக கிராமப்புறங்களுக்கு வண்டில்களில் சென்றே மண்ணெண்ணெய் விற்பனை செய்யப்பட்டது. எனினும் எரிபொருள் விற்பனை நிலையங்கள் கிராமங்கள் தோறும் நிறுவப்பட்டதால் வண்டில் விநியோகம் கைவிடப்பட்டது. எனினும் தெற்கில் சில கிராமங்களுக்கு மாட்டு வண்டில்கள் மூலம் மண்ணெண்ணெய் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. தற்போது எரிபொருள் நெருக்கடியால் மண்ணெண்ணெயின் தேவை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் கடந்த காலம் மீண்டும் திரும்பலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று அந்த கட்டமிடப்பட்ட செய்தியோடு யாழ் கல்வியியற் கல்லூரியின் 7வது பீடாதிபதியாக குகன் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், வட்டுக்கோட்டை மருத்துவமனை 24 மணி நேரமும் இயங்க நடவடிக்கை, ஸ்ரீ பவானந்த ராஜா எம்பி வாக்குறுதி என்ற செய்திகளும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கையில் விண்ணப்பம் கோரல். தென்மராட்சி பிரதேச வரணி கலாசார மத்திய நிலையத்தால் இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட உள்ள சித்திரக்கலை பயிற்சி நிறைய கற்பிக்கக்கூடிய தகமை உள்ளவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. சுய விவரங்கள், தகமைகள் மற்றும் தொலைபேசி இலக்கம் உள்ளடங்கிய விவரங்களுடன் ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு முன்னர் நிலைய பொறுப்பதிகாரி மத்திய கலாசார நிலையம் குடமியன் வரணி எனும் முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு நிலைய பொறுப்பதிகாரி அறிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக 20 இழுபறியும் என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக அஸ்வஸ்மென்ட் நலன்புரி திட்டத்தின் 2ஆம் கட்ட பட்டியல் வெளியீடு. அஸ்வஸ்மென்ட் நலன்புரி நன்மைகள் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் தகுதி பெற்றுள்ளவர்களின் பெயர் பட்டியலை நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும் தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகைகள் சஞ்சீவி வாரமலர் மலர்ந்திருக்கிறது. பல்வேறு நபர்களினுடைய ஆக்கங்களும் கட்டுரைகளும் பிரசுரிக்கப்பட்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளுக்குள் வறட்சியை தாங்கும் பயிரினங்களை வடக்கில் அறிமுகப்படுத்த வேண்டும், ஆளுநர் கோரிக்கை. வடக்கு மாகாணத்தில் விவசாயத்துறையை மேம்படுத்த வறட்சியை தாங்கக்கூடிய பயிரினங்களை அறிமுகப்படுத்துவதுடன் விவசாய அமைப்புகளை வலுவூட்ட வேண்டும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகன் சுட்டிக்காட்டினார். வடக்கு மாகாண விவசாயிகள் எதிர்நோக்கும் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கிலான கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களின் முக்கிய செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு